வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம் கூலி. இந்த படம் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது. சம்மர் ஸ்பெஷலாக இந்த படம் வெளியாக போகுது. மேலும் இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் எடுத்திருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷௌபின் ஷாக்கர் மற்றும் ஸ்ருதிஹாசன் போன்றோர் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நெகட்டிவ் ஷேடில் வரப்போகிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எப்பயும் போல இல்லாமல் வித்தியாசமான ஒரு ரஜினியை இந்த படத்தில் பார்ப்பீங்க என லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தார். மேலும் ரஜினி அவர்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம், கண்டிப்பாக இந்த படத்தில் போதை சம்பந்தமாகவும் எல்சியூ கான்செப்டும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால ஒரு விஷயத்தையும் பார்த்து எடுத்துகிட்டு வராராம் நம்ம லோகேஷ் கனகராஜ். அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பார் என எதிர்பார்க்கப்படுது. அதைத் தொடர்ந்து மாரி செல்வராஜ் படத்தில் இப்போ கே.எஸ். ரவிக்குமாரும் ஒரு கதை சொல்லியிருக்காராம். இது ராணா படத்தோட கதை இல்லை, இன்னொரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தோடைய 2ஆம் பாகத்தை தான் சொல்லியிருக்காராம். அதாவது வேற எந்த படமும் இல்லை, படையப்பா படத்தோடைய 2ஆம் பாகத்தை தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் கதை சொல்லியிருக்காராம் கே.எஸ். ரவிக்குமார். அடிக்கடி ஃபோன் பண்ணி நலம் விசாரிக்கிறாராம் நம்ம ரஜினிகாந்த் கே.எஸ். ரவிக்குமாரை. கே.எஸ். ரவிக்குமாரும் அப்பப்போ ரஜினிகாந்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்காராம். ரஜினிகாந்துமே பார்த்தீங்கன்னா இதற்கு நல்ல தருணம் வரும்போது கண்டிப்பாக நம்ம 2 பேரும் இணைவோம், அதன் மூலமாக நல்ல படத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஏன்னா அவர் ஏற்கனவே எடுத்திருந்த படம் படையப்பா. இந்த படையப்பா படத்துடைய 2ஆம் பாகத்துக்கான கதையை நம்ம ரஜினியிடம் சொல்லியிருக்காராம். இதற்கு ரஜினியும் ஓகே சொல்லியிருக்காராம். இப்படின்னு ஏறக்குறைய தகவல் வந்து கொண்டு தான் இருக்குது. அதாவது கே.எஸ். ரவிக்குமார் ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு நிறைய பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்தாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய ரொம்ப ஐகானிக்கான மூவிஸாக இருந்துச்சு. அதில் ஒரு ஐகானிக்கான மூவி படையப்பா. இந்த படையப்பா படத்தில் பார்த்தீங்கன்னா நீலாம்பரி, சௌந்தர்யா போன்ற மிக பெரும் ஜாம்பவான்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ படையப்பா 2 கையில் எடுத்திருக்காராம். ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா படையப்பா 2 எடுக்க போகிறேன், இந்த படத்தில் ஒன்று சிவகார்த்திகேயன் நடிப்பார், அப்படி இல்லைனா வேறு யாருன்னா இளம் நடிகர் நடிப்பார் என்று சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் இப்போ ரஜினியிடமே வந்து கதையை சொல்லியிருக்காராம் கே.எஸ். ரவிக்குமார். ரஜினிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கதை பிடிச்சு போயிருக்கான். ஏன்னா கிராமத்து கதையில் நடித்து ரொம்ப நாள் ஆச்சு ரஜினி. அதுவும் இல்லாமல் அந்த ஹியூமர் சென்ஸும் அந்த ஸ்டைலிஷும் பார்த்தீங்கன்னா ரஜினி படையப்பால் ரொம்பவே கொஞ்சம் அதிகமாக காட்டியிருப்பார். அந்த படத்தில் சிவாஜி கணேசன் எந்த அளவுக்கு ஒரு கேரக்டராக இருந்தாரோ அதே போல் இந்த படத்துலேயும் ஒரு முக்கியமான கேரக்டரை உருவாக்கி அந்த கேரக்டரை போடணும் அப்படின்றது தான் கே.எஸ். ரவிக்குமாரோட ஆசையாம். அவங்க ரஜினிக்கு ஈக்குவலான ஒரு கம்பீரமான கேரக்டராக இருக்கணும். அந்த கேரக்டர் யார் இருப்பாங்க அப்படின்றத தடவிட்டுருக்காராம் கே.எஸ். ரவிக்குமார். சீக்கிரமே அது செட் ஆனால் கண்டிப்பாக படையப்பா 2 நம்ம ஸ்க்ரீன்ஸில் பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் படையப்பா படத்திற்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.